மகாத்மா இருக்கார் அப்படின்னா அந்த மகாத்மா நிறைய சிஷ்யர்களை சேர்த்துக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, நாம பாட்டுக்கு பகவானை பூஜை பண்ணிட்டு இருப்போம், தியானம் பண்ணிட்டு இருப்போம், நாம கீர்த்தனம் பண்ணுவோம், பகவானை சந்தோஷப்படுத்தினா போறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருப்பார். யாரையும் பிடிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்காது. மனிதனும் எப்படி இருப்பான் அப்படின்னா, யாரோ ஒரு பெரிய மகாத்மா வந்து அவர் மகாத்மாவை தான் எனக்கு 1000 வேலை இருக்கு, அவரால் எனக்கு என்னடா ஆக போறதுன்னு போவான். இவனோ அவர்கிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கான், அவரோ யாரையும் சேர்த்துக்க கூடாதுன்னு இருக்கார். இப்படி இருந்தபோது நடந்துடுறதுன்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஜென்மத்துல அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலே பகவான் அந்த ஜீவனை உத்தம குருட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். அப்படிங்கிறதுனாலே இது நாமா எடுக்கிற ஒரு முயற்சி இல்லை, நாமா வர விஷயம் இல்லை, அந்த நாமாவா நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலே நாம் அத்தனை பேரும் நாம கீர்த்தனம் பண்ணி பகவானுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகவும்